Hey guys, welcome to Arsenal. And இது வந்து நம்மளோட டூடுல் டாக் அப்படின்ற சீரீஸில் வந்து வில் ஸ்டார்ட் டூயிங் சம் வீடியோஸு. ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து சில பேர் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வில் யூஸ் திஸ் வீடியோ. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து வில் ட்ரா சம் டூடுல், ஒரு டூடுல் வரைஞ்சிட்டு, அண்ட் டூடுலை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு மேலே அதில் பேசுறதுக்கு நிறையா இல்லை. வில் டாக் அபவுட் சம் டாபிக். ஸோ நீங்கள் டாபிக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டூடுல் டாக்குக்கு வந்து எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். வில் டாக் அபவுட் தேட். அண்ட் இதில் வந்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து சிமுலேஷன் தியரி. இது ஏற்கனவே நான் 2-3 வீடியோஸ் போட்டிருந்தேன். என்னோடய ஃபேவரட் மூவி மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அபவுட் த சேம் கான்செப்ட். இது நம்ம அதை பற்றி வந்து இதில் பேசுவோம். பட் பிஃபோர் தேட் இந்த டூடுல் பற்றி கொஞ்சம் குயிக்காக பேசுவோம். லாஸ்ட் டூடுல் பார்த்திங்க அப்படின்னா வந்து வி மேட் இட் இன் கம்ப்ளீட் பிளாக். அதில் வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் விச் இஸ் லைக் லாட் சிம்பிளர் அண்ட் லாட் ஈஸியர். அதில் என்ன ரீசன்னால அது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என் கோல் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஓகே, இந்தமாதிரி ஒரு 5-6 கேரக்டர் இருக்கணும், கொஞ்சம் ஹாப்பி ஃபேஸ் இருக்கணும், அதை பார்த்தா கொஞ்சம் ஒரு காமிக்கலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு என் கோல் இருந்துச்சு. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபுல் பிளாக்கில் நம்ம வரைகிறப்போ வந்து இட்ஸ் லாட் மோர் ஃபர்கிவிங். அதில் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். அந்த கேரக்டருக்கு மேலே வந்து வேறு ஏதாவது ஒரு சின்னதாக ஷேப் போட்டு ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். வேறஸ் இந்த டூடில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதில் நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து பைப்ஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேசினேஷன் கைஸ். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இது வந்து நான் இந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஃபேக்ட்ரிஸு பிளான்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லைக் ஒரு கொசமொச நூடுல்ஸ் மாதிரி வந்து பைப்ஸ் இருக்கும். பட் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் பைப்ஸ் வந்து ஹஸ் காட் அ பர்பஸ். அது எல்லாமே வந்து இட்ஸ் டூயிங் ஆக்சுவல் ஜாப். அந்த இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாடல்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு க்ளூட்டன் பிளான்ட், அது நௌரா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மெனுல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூட்டன் பிளான்ட் இருக்குது. எனக்கு கிடச்ச அந்த ஃபஸ்ட்டு வேலை பற்றி நான் சொல்லியிருந்தேன், அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபஸ்ட்டு ஜாப் இன் ஆஸ்திரேலியா, அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எனக்கு கிடச்ச வேலை வந்து 3D மாடல் பண்ணும், அந்த என்டையர் பிளான்ட்டை வந்து 3D மாடல் பண்ணும். அது பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படியே ரசித்து அந்த வேலை செய்வாங்க. ஸோ எனக்கு வந்து ஆஃபீஸ் போகிறது வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு போகிற மாதிரியே இருக்காது. இப்போ இந்த டூடுல் பண்ணுறப்ப எனக்கு எப்படி வந்து டைம் ஒரு மணி நேரம் எப்படி போச்சோ, இதே மாதிரி தான் ஆஃபீஸ் வந்து எப்படா போவோம் காலைல அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் முடிஞ்சிச்சுன்னா ஐயோ முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கும். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டர்லாம் எடுத்து அந்த விஷயத்தை ஒவ்வொரு விஷயமும் அந்த டீட்டெயில் பண்ணதெல்லாம் பார்க்குறப்போ வந்து இட் கிவ்ஸ் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபீலிங். அண்ட் லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து ரெவிட் வந்து கிடையாது, அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அண்டு சிவில் 3D இல்லை, இன்ஃப்ரா ஒர்க்ஸ் இல்லை, அந்தமாரி வந்து கம்ப்ளீட் 3D மாடல் பேஸ்டு பிம் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம அந்தமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம 3Dயில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிருக்கும். அண்ட் லக்கிலி வந்து ஐ ஹேட் லைக் அரௌண்ட் 4 months அந்த ப்ராஜெக்டில் இருந்தேன். தட்ஸ் லைக் ரியலி எ மெமரபிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் பைப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறப்ப இட்ஸ் ஃபேசினேஷன். அது வந்து அந்த ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நான் பண்ணுறப்ப அந்த 3D மாடல் பண்ணுறப்ப அந்த பைப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறப்ப வந்து இட் நெவர் போர்ஸ். ஸோ அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் லைக் அ பசில். இந்த பைப் எங்கே போய் முடியுது, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆல்வேஸ் அ பசில், இட்ஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம பைப்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரேண்டமாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி சும்மா ஒரு பைப்ஸ் மாதிரி, இட்ஸ் நத்திங் லாஜிக்கல், எதுவுமே கிடையாது, ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு விஷயம் தான் இது. அண்ட் இதில் வந்து நம்ம வி கோனா யூஸ் கலர்ஸ். இதே வந்து நம்ம பிளாக்கில் பண்ணியிருக்கலாம், ஃபுல்லாகவே பிளாக்கில் பண்ணியிருக்கலாம். த ரீசன் ஐ டுக் கலர்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து கலர்ஸ் வந்து மோர் சேலஞ்சிங். ஏன்னா பிளாக்கில் பண்ணுறது ஆஸ் ஐ செட் வந்து முன்னாடியே வந்து இட்ஸ் ஈஸி டு ஃபிக்ஸ் அந்த மாதிரி பண்ணிடலாம். வேறஸ் கலர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து இது ஒரு ட்ராயிங் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கணும், அது ரசிக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் இதோட எண்டு கோல் பார்த்திங்கன்னா கடைசியாக. அது வந்து கலர்ஸ் வச்சுட்டு இந்தமாரி காம்ப்ளெக்ஸாக ஒரு இன்ட்ரிகேட் ட்ராயிங்ஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் டூ ஹார்ட் டு மேக் இட் லுக் குட் எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தப்பு பண்ணுவோம், அந்த தப்பு வந்து லெட்ஸ் சே இஃப் இட்ஸ் டார்க்கர் கலர்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவுமே போட்டு மறைக்க முடியாது. ஸோ விச் மேக்ஸ் இட் ரொம்ப கவனமாக வரையணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து நீங்கள் எது வரைஞ்சாலும் சரி ஒரு ப்ரொப்போர்ஷன் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த டூட்லிங்கில் வந்து தட் இஸ் த திங் கைஸ். அதாவது ஒரு பக்கம் மட்டும் நிறைய டீட்டெயில் இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் மட்டும் பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இதிலே கவனிச்சுன்னு வச்சுங்களேன், 4 கார்னர்ஸில் வந்து அந்த பக்கம் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வெயிட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இது இந்த டூட்லிங்கில் பொறுத்த வரைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட் லுக்ஸ் வெரி ஆட். ஒரு பக்கம் மட்டும் நிறைய டீட்டெயில் இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் நிறைய கலர்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிமிட்ரி வந்து வி ஹாவ் டு மெயின்டைன் லைக் ஒரு வெயிட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ தட்ஸ் அ திங். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் டூட்லிங்.
அண்ட் இந்த டூடுல் டாக்கில் வந்து நம்ம பேச போகிறது வந்து சிமுலேஷன் தியரி. இது என்ன அப்படின்னா வந்து இந்த நவரசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஒன் ஆஃப் தி எபிசோட்ஸில் வந்து அனுநாக்கி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அரவிந்த் சாமியோட எபிசோட் இருந்துச்சு, பிரசன்னான அரவிந்த் சாமி, விச் இஸ் எனக்கு வந்து நான் எப்போவும் உட்காந்து சும்மா சாப்பிட்றப்ப பார்க்குற ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு. பட் மொமெண்ட் வந்து அவன் அனுநாக்கி அப்படின்றதுக்கப்புறம் அந்த சிமுலேஷன் தியரிலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பஸ் வேர்ட்ஸ்லாம் வந்து இட் மேட் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அதில் வந்து ஆக்சுவலி அவங்க காமிச்ச விதெல்லாம் வந்து எனக்கு ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் இந்தமாரி தமிழில் வந்து இந்தமாரி ஒரு இனிஷியேட் பண்ணதில்லை, விச் இஸ் ரியலி குட். ஐ ரியலி லவ்ட் இட். பட் ஆக்சுவலி தட் இஸ் ஒன் திங். ஸோ ஏற்கனவே நான் போட்ட இந்த சிமுலேஷன் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விச் சம்டைம்ஸ் வந்து விச் மேக்ஸ் அஸ் திங்க் நம்ம நிஜமாலுமே சிமுலேஷனில் இருக்கிறோமா ரியாலிட்டியில் இருக்கிறோமா, இது ஹவு டு வி கன்ஃபார்ம் இஃப் இட்ஸ் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா வி ஆர் மேட் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ். அண்ட் நம்ம உடம்புல வந்து ஒரு பின்னை வச்சு குத்துனா நம்மளுக்கு அந்த வலி தெரியுது. அண்ட் எவ்ரி திங் இஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ், எவ்ரி திங் இஸ் ஸோ டீட்டெயில்டு. இந்த ஒரு டூடுல் மாரி வந்து இட்ஸ் ஸோ டீட்டெயில்டு. அப்படி இருக்கிறப்ப ஹவு திஸ் கேன் பி அ சிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு கேம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். GTA வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ பெரிய டீட்டெயில் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிடும், ஓகே இட்ஸ் அ ஃபேக் திங், இட்ஸ் அன் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தெரிஞ்சிடும். வேறஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா GTA ஒரு எக்ஸாம்பிள், ஓகே கேம் பிளேக்கு. மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கேம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விச் லுக்ஸ் நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து வி ஸ்ட்ரகிள் டு பிலீவ் இட்ஸ் அ ஃபேக் திங், அது வந்து ரியல் கிடையாது அப்படின்றத வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வி ஹாவ் டு டேக் டைம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அனிமேஷன் வந்து இந்த நிறைய விஷயத்தில் வந்து தே வில் ஹாவ் டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ். ஒன்று வந்து முடி வந்து அனிமேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜாபு. அதுக்கப்புறம் வந்து துணி வந்து அந்த மடிப்பு, துணி வந்து அந்த கிராவிட்டி வச்சு விழுறது, இந்தமாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டிஸ்னி மூவிஸு, பிக்சர் மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா துணி வந்து கொஞ்சம் ஃபேக்கியாக இருக்கும். இந்த சென்ஸ் நம்ம சொன்ன பிஹேவியரில் அது வந்து துணி வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நான் லிவிங் திங் மாதிரியே இருக்காது. அதேமாரி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கையில் வந்து நீங்கள் இப்போ ஏதோ ஒரு அனிமேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக 4-5 கூழாங்கலை வச்சு இன்னொருத்தங்க கையில் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கால்வாசி அனிமேஷன் படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சீன் வந்து அப்படியே அழகாக அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னொருத்தங்க அப்படியே அழகாக அப்படியே வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து இட் டசன்ட் ஃபீல் ரியல். அதேமாரி பியூப்பிள் டைலேஷன், நம்ம கண் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி பழைய படத்துலலாம் வந்து ஈவன் டெர்மினேட்டர் வந்து ஐ திங்க் ஒரு 2-3 வருஷன்ஸ்க்கு முன்னாடி வந்து டெர்மினேட்டர்ஸ் அந்தமாரி படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண் வந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நம்ம இப்போ ரியலாக ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பியூப்பிள் டைலேஷன் இருக்கும். கிட்டக்க இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு பியூப்பிள் சின்னதாக நம்ம சுருக்கி பார்ப்போம், அண்ட் தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து பியூப்பிள் டைலேட் பண்ணி பார்ப்போம், ஜஸ்ட் லைக் அ லென்ஸ். அந்தமாரி விஷயம்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கும். அண்ட் நம்ம தலை நெக்கு பொசிஷன் எப்படி, பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி, இந்தமாதிரி நிறைய விஷயம் டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி இருக்கிறதுல இருக்காது, இப்போ வந்து நிறைய இருக்குது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஜஸ்ட் 10 இயர்ஸில் வந்து வி ஆர் கிரியேட்டிங் ரியலிஸ்டிக்கான ஒரு அனிமேஷனு, ஒரு சிமுலேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். வி ஆர் வெரி ப்ரிமிட்டிவ் ஸ்பீசிஸ். நம்ம கையில் கம்ப்யூட்டர் வந்து மொத்தமே 50 வருஷம் தான் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு 1000 வருஷம் ஓல்டு சிவிலைசேஷன் வச்சுட்ருக்கிற ஒரு ஏலியனால் வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு சிமுலேஷன் மாரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் நாட் ஈவன் டிஃபிகல்ட். அண்ட் தட் இஸ் ஒன் ரீசன் வந்து நம்ம ஏன் வந்து மற்ற சிவிலைசேஷன் கூட நம்ம இன்னும் பேசலை அப்படின்றது. மேபி ஏன்னா நம்ம இருக்கிற சிவிலைசேஷன் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஹேவிங் டூ மச் டேட்டாவாக இருக்கும் அவங்க சர்வரில். ஸோ தே டோன்ட் வாண்ட் டு கம்பைன் டூ மெனி சிவிலைசேஷன்ஸ். நம்ம ஹியூமன் ரேஸஸ் கூட இன்னொரு மற்ற ரேஸ்லாம் கம்பைன் பண்ண வேணாம்னு வச்சுருக்காங்களே என்னமோ. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் டூடில் டாக் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.